ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். சங்கீதம் 27, 13, 14. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நான் பேச வேண்டும் என்று நினைத்த வசனம் வேறு. ஆனாலும் இந்த நாள் காலை தியானத்தின் போது தேவன் எனக்கு இந்த 2 வசனத்தையும் உணர்த்தினதுனால இதை இந்த நாளிலே எடுக்க வேண்டும் என்று வாங்க. எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி உண்டு. ஒரு சிலர் அதை வெளியே சொல்லி விடுகிறோம், ஒரு சிலர் சொல்லுகிறதில்லை. ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்தித்தாளிலே படிக்கும்போது, பேப்பர்ல படிக்கும்போது, ஒரு சில காரியங்களை உங்களுடைய நண்பர்கள் மூலம் கேள்விப்படும் போது அநேக வேளைகளில் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். நம்ம மட்டும் இவ்வளவு உண்மையா இருந்து என்ன நடக்க போகுது? இன்னொருத்தன் ஏமாற்றி சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான். எனக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறேன். நான் அதுக்காக ஒருத்தனை ஏமாத்தி என் குழந்தைக்காக தானே நான் அதை ஏமாத்துறேன் தோணலாம். நீங்கள் வாலிபனாயிருக்கலாம், உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அநேக பாவங்களை செய்யலாம். 4 பொண்ணோட சுற்றுவோம், வந்தேன் ஜாலியா இருந்துட்டு வந்தேம்மா. உங்களுக்குள்ளே கேள்வி எழும், நான் மட்டும் என்னுடைய சரீரத்தை இப்படி ஒடுக்கி இருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, எல்லாம் பென்ஸ் கார்ல வரான், நான் மட்டும் சைக்கிள் விழுந்து இப்படி ஊழியம் செய்யறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. இத்தனையாய் பாடுபட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? அநேகர் இப்படி சிந்தனை வருகிறதுனாலே வழுவி போனவர்களும் உண்டு. வெளியில தெரியாவிட்டாலும் தன்னுடைய இருதயத்திலே வழுவி போய் விடுவார்கள். இந்த கர்த்தருக்குள்ளா இருக்கிற அந்த பேஷன் கம்மியாயிடும், இந்த ஆண்டவருக்குள்ளா இருக்கிற வைராக்கியம் குறைந்து விடும். எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, ஒன்றும் நல்லா தான் இருக்காங்க. நம்ம தான் ஆண்டவர் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அதுக்கும் வசனம் இருக்கு, சொல்லுவாங்க மிஞ்சன நீதிமான் ஆயிராதுன்னு சொல்லிட்டு. அப்படி இப்படி இருந்துட்டா போதும். இந்த கேள்வி வரும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை இந்த காலையில் ஞாபகம், கெட்டு போகாம இருக்கிறதற்கு ஒரு சிந்தனை நமக்குள்ளா இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போகிறது. அப்ப நம்முடைய ஓட்டத்துல, நாம் ஓடுகிற ஊழியத்துல, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி பிரயாசப்பட்டு ஓடுகிற அந்த ஓட்டத்துல நிற்பதற்கு நமக்குள்ள என்ன சிந்தை வேண்டும்? நான் ஜீவனுள்ள தேசத்துல நன்மையை காண்பேன்னு விசுவாசி. ஏன்னா இந்த உலகம் இதோடு முடிந்து போகும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு, ஆண்டோடைய விசுவாசத்தை நமக்கு முதல்ல ஒண்ணு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிடுறாரு. என்னது? நித்திய ஜீவன், இல்லையா? நிறைய பேருக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் புரிகிறது இல்லை. அது புரிஞ்சிருச்சுனாலே நம்ம நிறைய பேர் இப்படி வாழவே மாட்டோம். நித்தியம் அப்படின்னா எவ்வளவுன்னு யாராவது சொல்லுங்க. நித்தியம் என்றால் எவ்வளவு? எவ்வளவு சொல்ல முடியாது. இப்படி கையை நீட்டிட்டு உங்களால் அதை அளக்க முடியாது. நித்தியம் என்றால் அதான், இட் இஸ் இட்டர்னல். அதை அளக்க முடியாது. அத்தனை தூரம், அத்தனை வருடம். இந்த வருடத்துல, இந்த உலகத்துல நீங்கள் வாழ்கிற வருடங்கள் எத்தனை?
எத்தனை? நீர்னா 100 வயசு வாழும், இல்லை ஒரு சிலர் 120 இல்லை. இவ்வளவு பெரிய நித்தியத்துல இந்த 120 வருஷத்தை கொண்டு போய் வச்சீங்கன்னா எந்த அளவு இருக்கும்? ரெண்டுக்கும். கண்ணுக்கு தெரியுமா இந்த 120 வருஷம்? இந்த நித்திய ஜீவனை பார்த்தா இந்த 120 வருஷம் கண்ணுக்கு தெரியுமா? $40,000 அடியில ஏரோப்ளேன்ல பறந்து கீழே மெட்ராஸை பார்த்தாலே தெரியாது, புழு பூச்சி நடக்கிற மாதிரி தெரியும். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்த நித்தியத்துல இந்த உலகத்துல வாழுகிற வருடங்கள் எத்தனை? அறிவு உள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த புள்ளியை விட்டுட்டு அதுக்கு வேலை செய்யும். அநேகர் பிசாசு உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்ததுனால இவ்வளவு பெரிய நித்தியத்தை விட்டுட்டு இந்த புள்ளி இருப்பாரு, கண்ணுக்கே தெரியாத அந்த புள்ளி, அதற்காக கவலைப்பட்டு அதிலே வருத்தப்பட்டு இங்க நான் நன்மை செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், இங்க நான் உண்மையா இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. உங்களுக்கு தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஜீவனுள்ளவருடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருக்குள்ள இந்த கேள்வி ஏதோ ஒரு நேரத்துல வந்து கொண்டுதான் இருக்கு. ஒரு சோர்வு இருதயத்திற்குள்ள வரும்போது அதற்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா அப்படியே வளர்ந்து பெருகிறதும் ஆண்டவரை விட்டு உங்களை எப்படி விலக்கியும். நம்முடைய குடியிருப்போ இது டெம்பரரி கூடாரம். அதனால்தான் எபிரேயர் நிருப ஆக்கியோன் எழுதும் போது என்ன சொல்றான்? ஆபிரகாம் எப்படி இருந்தானா? கூடாரவாசி. ஆபிரகாம் பணக்காரனா இல்லையா? சீமான் எங்க இருந்தான்? கூடாரம். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் இது போயிடும், அதுதான் நிலையானது என்று அவன் கூடாரவாசியாய் இந்த உலகத்தில். அப்போ நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வசனம், ஒரு சக்தி எதற்கு உண்டு? இந்த விசுவாசத்திற்கு உண்டு. என்னதான் ஆண்டவர் வராருன்னு பிரசங்கம் பண்ணாலும் நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஏன்னா அவர் வராருங்கிறத விசுவாசித்தால் எப்ப வேணாலும் வரலாம். நேரம் இந்த உலகத்துல குறிப்பிடப்படவில்லை, இந்த வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. அது வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்க தவிர இந்த வருஷத்துல அவர் வருவார்னு எழுதலை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வேலை ஆயத்தமாகிறதா நம்முடைய வேலை. அது நாம் அவரை சந்திக்க போனாலும் சரி, இல்லை அவர் நம்மை சந்திக்க வந்தாலும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவர் எங்கூட இருந்து என்ன பார்த்துட்டாரு. உலகத்தை விட்டு போனா நான் அவரோட இருக்க போறேன். அல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி இஸ் an easy life. அவர் உண்மையா விசுவாசித்தார். அவரை உண்மையா விசுவாசித்தால் இதை போல சுலபமான ஒரு வாழ்க்கை வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லை. ஆனா என்ன விசுவாசிக்கணும்? ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நன்மையை காணும். அது இருந்துருச்சுன்னா இந்த உலகத்துல என்ன சொல்லுவீங்க? இது வேண்டாம்ப்பா, இன்னும் 20 வருஷமோ 30 வருஷமோ இருக்க போறேன் தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிறவ என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் என்னோடு இருப்பார். போயிட்டேன்னா நான் ஆண்டவரோட இருக்க போறேன். நமக்கு இந்த விசுவாசமும் கிடையாது, அந்த விசுவாசமும் கிடையாது. வருஷம் இப்ப கேட்டாரு, எவ்வளவு பேருக்கு நிச்சயம் இருக்கு பரலோகத்துக்கு போவேன்? எவ்வளவு பேருக்கு இருக்கு? அநேகர் அதை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. எவ்வளவு பேருக்கு இருக்கு? நீங்கள் செய்கிற நன்மையினாலேயோ நீங்கள் செய்கிற தீமையினாலேயோ நீங்கள் பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போவது இல்லை. நல்லதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு கெட்டதெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு இப்படியே ரெண்டையும் அடிச்சுட்டே வந்தீங்கன்னாலும், ரெண்டு நன்மை பெருசா இருந்தாலும் அது உங்களுக்கு தீமையா தான் இருக்கும்.
ஒரு ஆழமான சப்ஜெக்ட். பாவம்னு சொல்றோம். பாவத்தை குவான்டிஃபை எப்படி பண்றோம்? இவ்வளவு பாவம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சிகரெட் குடிக்கிறேன் சொல்லலாம், அது ஒரு பாவம். சரி, நீ தண்ணி அடிக்கிற, அது என்னோட ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க. நான் 2 பாவம் தான் பண்ணேன். நீ தண்ணி அடிக்கிறதுனால உன்னுடைய வீட்டில உன்னுடைய மனைவியை துன்பப்படுத்துகிறாய். உன் மனைவியின் இடத்துல நீ அன்பு கூறாதனால அவள் வேறு ஒருவனை பார்த்து செல்லுகிறாள். அவன் தன்னுடைய மனைவியை விட்டு இவளோடு இருக்கிறான். பிள்ளைகளை நீ கவனிக்காததுனால அவன் திருடனாய் மாறுகிறான். உன்னோட ஒரு பாவம் போதுமா? நீ ஒரு பாவமா செஞ்சப்போ ஆங்கிலத்துல கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். நீ செய்யற ஒண்ணுனால எத்தனையோ பேர் பாவத்திற்குள்ளாய் விழுகிறார்கள், எத்தனையோ பேர் அதில் அகப்படுகிறார்கள். அதனால நான் இவ்வளவு நன்மை செஞ்சுட்டேன், நான் சன்மார்க்கமாய் ஜீவிக்கிறேன், பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது, கிருபையினால் மாத்திரம் நம் பரலோகத்துக்கு. பேசுறதுனால இன்னும் இதுலயும் கள்ள தீர்க்க தரிசனம் நிறைய இருக்கு. கள்ள போதவர்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் ஒரு தடவை சிலுவையில மரிச்சார் எல்லா பாவத்துக்காகவும். அதனால ஆண்டவர் சொன்னார் இனி பாவம் செய்யாது. இவன் என்ன சொல்றான்? இனி ஆண்டவர் மரிச்சார்ல, உண்மையா இல்லையா? ஆண்டவர் மரிச்சாரு, எல்லா பாவத்துக்கும் மரிச்சாரா? எல்லா பாவத்துக்கும் மரிச்சாரு. இன்னைக்கு பாவம் செய்யும். நான் அதை சொல்ல வரவில்லை. பாவம் செய்யும் போதெல்லாம் நீ மனம் திரும்பணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீ மனம் திரும்பதான் வேண்டும். பாவம் நமக்குள் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கும். எல்லா நாளிலும் நமக்குள்ளே பாவம் உண்டு. அதனுடைய அளவுகோல் என்னவென்றால், நேற்று உங்களுக்கு பாவம் இல்லைன்னு தெரிஞ்சது இன்னைக்கு உங்களுக்கு பாவம்னு தெரியும். இன்னைக்கு பாவம்னு தெரியாது, நாளைக்கு பாவம்னு தெரியும். அதனாலதான் வெளிப்படுத்தல ஆண்டு சொன்னார், பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகும். எப்ப அந்த பரிசுத்தம் பூரணப்படும்னா ஆண்டவர் வரப்படும். அல்லேலூயா. நம் மகிமையின் சரீரத்தை அடையும் போது, மறுரூபமாகும் போது அந்த பரிசுத்தம் பூரணப்படும். ஆனா ஒவ்வொரு நாளும் எப்படி ஆயிட்டு இருக்கணும்? பரிசுத்தம் அடைந்து போய்கொண்டே. அதற்கு எந்த சிந்தனை நமக்கு உதவும்? இதுதான். நான் ஜீவனுடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்போம். அடுத்த வசனம் என்ன சொல்றது? கர்த்தருக்கு காத்து, அவர் இருதயத்தை துறப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கு எந்த காரியமா இருந்தாலும் தேவன் அதை செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கும் செய்ய முடியும். ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் நிச்சயமாய் செய்ய முடியும். எந்த சூழ்நிலை வேண்டாலும். நான் முடிக்கணும், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுங்க. எப்படி நாம் விசுவாசிக்க வேண்டும்? எபிரேயர் 11:13 வருஷம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். I'm going to talk about the next level of faith. எந்த விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணினது உண்மை. இந்த அதிகாரத்துக்கு வீட்டில் போய் வாக்கு பாருங்க. அநேக இடங்கள்ல இந்த பிரசங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் இதை யாரும் சொல்லாதனால மீண்டும் இதை சொல்லுங்க. இவர்கள் எல்லாரும் மேல இருந்து நிறைய பேரை குறித்து 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறது, நிறைய பேர் ஆபேலை குறித்து எழுதியிருக்கிறது, நோவை குறித்து எழுதியிருக்கிறது, எல்லாரையும் குறித்து எழுதி. இவர்கள் எல்லாம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை
அடையாமல் கடைசியில விசுவாசத்தோட மரித்தார். ஆமென். அதுக்கு நம்ம தயாரா? நமக்கு ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டா உடனே கொடுத்துருவோம். இல்லைன்னா ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்மாறியும் போயிடும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? இதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? வேற முக்கியமா 12வது அதிகாரத்துல வாக்குத்தத்தம் அதான் கொடுத்தாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சரியா? இன்னைக்கு பெரிய ஜாதியாக இன்னொன்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? சந்ததி எவ்வளவா இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மண்களை போல. ஆபிரகாம் மரிக்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறிச்சான். பதிலே வரலையே. இல்லை, ஆபிரகாம் மரிக்கிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. தன்னுடைய கண்களினாலே அதை அவன் காணவில்லை. ஆனாலும் எப்படி மரித்தான்? விசுவாசத்தோட. வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைய பேர் சைலண்டா இருக்கிறத பார்த்தா நிறைவேறல போலயே. நிறைவேறிச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் இருக்கிறோம். நாமளும் என்ன சொல்றோம்? நாம் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றோம். ஆனா உலகத்தின்படியே யூதர்கள் அனைவரும் ஆபிரகாம், இஸ்மவேலர் அனைவரும் ஆபிரகாம். இன்னைக்கு உலகத்துல நிறைய அவங்க. அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை நீங்கள் உயிரோடு இருக்கிறதாலும் சரி, நீங்கள் மரித்தாலும் சரி, தேவன் வாக்கு மாறாதவர். இந்த வாக்கு நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். வேதத்திலிருந்து சொல்ல முடியும், வெளியில இருந்து சொல்ல முடியும். ஒரு உதாரணம் அப்புறமா போய் வாசிக்கிறோம். எரேமியாவை ஆண்டவர் என்ன அழைத்தார்? 1வது அதிகாரத்தில் இருக்கு. நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கிறது. அதுதான் எரேமியாவுடைய காலம். ஜாதிகள்னா இங்கிலீஷ்ல நேஷன் அப்படின்னா என்ன? நாடுகளுக்கு தீர்க்குது. ஆனா எரேமியா இருக்கிற அதிகாரத்துல 40 அதிகாரத்துக்கிட்ட என்னதான்? இஸ்ரேலுக்கு ஏதான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கு, யூதர்களுக்கு. வாக்குத்தத்தம் போய் தானே. வாழ்க்கையில கடைசி பகுதிக்கு வந்து விட்டான். நிறைய நாள் இஸ்ரேலுக்கே தீர்க்கதரிசனம் வரதான. அவனுடைய காலிங் என்னது? ஆண்டவர் எதுக்காக அழைத்தார்? அவனை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா. ஆனா அந்த கடைசி 10 அதிகாரங்கள் 12 அதிகாரங்களை வாசிங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் எரேமியா தீர்க்கதரிசனம். பாபிலோனியருக்கு, கல்தேயருக்கு வைத்தார். எல்லாம் தேவன் அழைத்த அழைப்பும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் மாறாதவைகள். அது கிடைக்க தாமதமாகலாம். அழகான ஒரு வார்த்தை இருக்கு பைபிள்ல, அங்கங்க வார்த்தைன்னா தெரியும். காலம் நிறைவேறின போது, நிறைய இடத்துல பைபிள்ல வாசிச்சு பாரு. காலம் நிறைவேறின போது இது நடந்தது, காலம் நிறைவேறின போது இது நடந்தது, காலம் நிறைவேறின போது. அந்த காலம் நிறைவேறும் போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தம் தாமதமாகலாம், நாட்கள் அதிகமாகலாம். நவம்பர்ல உட்கார்ந்துருக்கோம், ஆண்டவர் ஜனவரியில வாக்கு தத்தம் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை அது நிறைவேறி இருக்காரு. ஆனா டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 11:59 கூட தேவனதை நிறைவேற்ற வல்லவர். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். விசுவாசிப்போம். அல்லேலூயா. மீண்டும் சங்கீதம் 27:13 வார்த்தைக்கு எடுப்போம். கெட்டு போகாமல்
சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு மீண்டும் நாம் நினைவிலை கொள்ள வேண்டிய வசனம், நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கண்களை இயேசுராஜன் வேகம்பரும் நாளென்றோ லோகமீரில் காத்திருப்போ ஏக்கமெல்லாம் தீர்த்திட தியாகராஜன் இயேசுவை தரிசிக்க ஆவலோடு ஏகுந்தாசன் சோகம் நீங்கும் நாளென்றோ தியாகராஜன் இயேசுவை நான் தரிசிக்க ஆசையோடு ஏகுந்தாசன் சோகம் நீங்கும் நாளென்றோ. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சோர்ந்திருக்கலாம். எல்லாரும் ஒரு விதமாய் ஜீவிக்கும் போது நான் மட்டும் இந்த இயேசுவை நினைத்து ஏன் இப்படி பாடுபட வேண்டும், ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும், எல்லாரும் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் அனுபவிக்கும் போது நான் மட்டும் ஏன் என்னுடைய தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், ஏன் இப்படி நான் வாழ வேண்டும்? இந்த சிந்தனை அநேகர் ஆண்டவரோடு சேர விடுவதில்லை. அநேகரை தேவனுக்காய் வைராக்கியமாய் எழுப்புகிறவர்களாய் நிற்க விடுவதில்லை. அநேகரை ஊழியத்தின் வைராக்கியத்திலிருந்து கெடுத்து விடுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருந்தேன். நாம் கெட்டு போகாமல் விசுவாசிப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதா அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட உடையவரா. இயேசு சீக்கிரம் வருகிறார். நீ பயப்படாதே. நீ திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் விசுவாசத்திலே நிற்கும்படி அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன்னை கெட்டு போகாமல் காக்கும்படி அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ வழுவி போகாமல் நிற்கும்படி அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவரை விசுவாசித்து அவருக்காய் காத்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிறேன். நாங்கள் கெட்டு போயிருக்க வேண்டும் ஆண்டவரே, அப்படி ஒரு சிந்தனையோடு தான் ஒருவேளை இந்த இடத்துல நாங்கள் வந்தோம். ஆனாலும் தேவன் எங்களுக்கு சொன்னீர், என்னுடைய நன்மையை நான் உனக்கு ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வைத்திருக்கிறேன், நீ அதை விசுவாசி, அது உன்னை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். நீ எனக்காய் காத்திரு, நான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறேன். நீ வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி தன்னுடைய கனிகளை கொடாமல் போனாலும், குடும்பத்திலே ஆடுகளும் மாடுகளும் இல்லையானாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, யார் எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்க, நான் உமக்காய் பரிசுத்தமாய் வாழும்படி இன்னும் பிரயாசப்படுவேன், இன்னும் ஜெபத்திலே போராடுவேன், இன்னும் வைராக்கியமாய் உமக்குள்ளாய் நிற்பேன், உமக்காய் காத்திருப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை சந்திக்கும் வரை, இல்லை நீர் என்னை சிந்திக்கிற வரை இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிற்க எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை வெளியிலே வைராக்கியம் உள்ளவர்கள், வெளியிலே சீடுகளா இருக்கலாம், ஆனால் எங்களுடைய உண்மையான இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பலன் இல்லை, நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. கிருபையை தாரும். கடைசி வரை நிற்க எங்களை பலப்படும் பாதுகாப்பு இயேசுவின் மூலம் ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் தொடர் மாத்திரம் நேசிக்கிறார்னு சொல்லுவாங்க.